எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அறுசுவையும் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சாக்லேட் ஸ்விஸ் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பேக் பண்ணணும் இல்லை ஆவி காட்டணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. மேரி பிஸ்கெட்டை வச்சு ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஸ்க்ரீன் பாருங்கள், அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா நான் போட போகிற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னோடய சமையல் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இன்றைக்கி நான் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் மாரி பிஸ்கெட்டை. 150 கிராம் மாரி பிஸ்கெட்டை 75 கிராம்னு பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் நல்லா பொடியாக கிரைண்டரில் மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள். 75 கிராம்னு பிரித்து வச்சுருக்கேன். இப்போது நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் அதுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிதமான சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் ஊற்றுங்க. ஆனால் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் தேவைப்படுற மாதிரி வரும். ரொம்ப தனியாக்கிடாதீங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் நான் போடுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் சிரப் வேணாலும் போடலாம். இல்லை சாக்லேட் சிரப் என்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். நல்லா மிதமான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உருக்கி வச்ச கீ ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மெல்ட் பண்ணுங்கள். அதாவது அன்சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நான் ஆக்கியிருக்கேன். இதை ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. இப்போது இன்னொரு பவுலில் இருந்து எடுத்து வச்சுருந்தா பவுடர் பண்ண பிஸ்கெட்டை போடுங்க. இப்போ நம்ம வெனிலா ஃப்ளேவர் செய்ய போகிறதால 1 டீஸ்பூன் உருக்கி வச்ச கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி ஆக்கிடுங்க. இப்போது நான் ஒரு கிளிங் ரேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி பிவிசி ரேப் இல்லைனாலும் இந்த மாதிரி பேப்பர் இல்லைனாலும் நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். அது நார்மல் ஸ்டேஷ்னரியிலே கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கலாம். இப்போ நான் அந்த சாக்லேட் மாவை எடுத்து நான் இப்படி பிசைஞ்சு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டு நீங்கள் நார்மலாக தட்டுறதை எடுத்து அதாவது சப்பாத்தி தட்டுறதை எடுத்து நீங்கள் அப்படியே நீட்டாக தட்டிகிட்டே வரலாம். மேலே பட்டர் பேப்பர் அவசியமாக போடணும், அப்போ தான் உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் சதுரமாக நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு அதாவது இன்னொரு கப் ஆஃப் மேரி பிஸ்கெட்டில் நம்ம அதை பண்ணியிருப்போம், வெனிலா ஃப்ளேவர்னு சொன்னால அதை எடுத்து இப்போ அது மேலே வைங்க. இப்போ நான் அதை எடுத்து சாக்லேட் மேலே வச்சிட போகிறேன். சாக்லேட் மேலே வச்சு அதே மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு நல்லா உருட்டி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், ரொம்ப பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை ரொட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள், ஏன்னா இது உடஞ்சிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பாருங்கள், இப்போ நான் ரொட்டேட் பண்ண அதாவது ரோல் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அது மேலே பட்டர் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளிங் பேப்பரோ நீங்கள் மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்படி உடனே வைக்கணுன்னா ஃப்ரீசரில் ஒரு 40 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துங்க. இப்போது கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகி வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சாக்லேட் ஸ்விஸ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. வெறும் மேரி பிஸ்கெட்டில் ஈஸியாக செஞ்சுட்டேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்குது. இதுக்கு மேலே சாக்லேட் சாஸோ இல்லை சாக்லேட் கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அறுசுவையும் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி சிம்பிளான வீடியோஸ் போடுவேன். வீட்டில் செய்கிறது தாங்க பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. நன்றி.